ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு இபிக் ரூல்ஸ் தமிழ். இந்த வீடியோட ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டுருக்கு, அது போயிட்டு வந்து பாருங்க. இல்லைனா இந்த ஸ்டோரியோட ஸ்டோரி லைன் புரியாது. கேஸ் எல்லாரும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. அப்புறம் உங்ககிட்ட ஹைப் இருந்தா கொஞ்சம் போட்டுடுங்க. அப்போ சரி கேஸ், நான் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. வாங்க நாம கதைக்குள்ள போயிடலாமா? சாப்டரோட ஸ்டார்டிங்ல இந்த எல்டர் அங்கிருந்து எந்திரிச்சு ஓடிக்கிட்டே நினைக்கிறா. எப்படி இந்த சிச்சுவேஷன் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு, என்ன வேணாலும் இருக்கட்டும், நான் சீக்கிரமா போய் இன்ஃபர்மேஷனை டிமெயிலோடு கிட்ட சொல்லி ஆகணும். அப்ப ஹீரோ முன்னாடி வந்துட்டு சொல்றா, எல்டர் நீங்க இங்கிருந்து தப்பிக்க முடியும்னு அவ்வளோ கான்பிடன்ஸா இருக்கிறீங்களா? அப்போ அவ அப்படியே ஸ்பீடா வந்து இவங்கள பார்த்ததும் அங்கே ஸ்டாப் ஆயிட்டான். அவன் சொல்றா, செக்ட் சீஃப் சைன்ட் கிங் நீங்க ரெண்டு பேரும் என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ ஹீரோ சொல்றா, நீ இவனை ஹேண்டில் பண்ணிக்கோ, நான் சுப்ரீம் எல்டரை தேடி போறேன். இப்போ அந்த சீஃப் ஒன்று சரி. அப்படி அந்த பொண்ணு சாட எடுத்துக்கிட்டே கேட்குறா, உனக்கு வேற ஏதாச்சும் கொஸ்டின் கேட்க வேண்டி இருக்குதா? இப்போ இந்த எல்டர் பயந்து ஓடிக்கிட்டே நினைக்கிறா, ஷா இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நான் ரொம்ப வீக்காக இருக்கு, அதனால இங்கிருந்து தப்பிக்கிறதா எனக்கு நல்லது. அப்போ அந்த பொண்ணு எக்கச்சக்கமான ஃபிளாஷ் பண்ணிக்கிட்ட சொல்றா, ஓ நீ வீண்டும் இங்கிருந்து ஓட பார்க்குறியா? நேரம் அந்த ஃபிளாஷ்ல அவங்கிட்ட வருது. இப்போ அந்த சீஃப் பொண்ணு பக்கத்தில் வந்து இன்னொரு ஃபிளாஷ், அந்த ஃபிளாஷ் பட்டதில் அவன் பீஸ் ஆகிட்டா. அப்படி அவனை ஃபினிஷ் பண்ணிட்டு ஸ்வாட எடுத்து வச்சுக்கிட்டே சொல்றான், நீ என்ன ரொம்ப அண்டர்மேஸ் பண்ணிட்ட, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்க நினைப்ப? அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட பேக்ல ஒரு உருவம் நிக்குது. அப்படி அந்த உருவம் அந்த எல்ட்ரா மாறிட்டா. அவன் சொல்ற, உன்னோட இந்த ஃபேஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. இப்போ அந்த பொண்ணு வீணு ஷோக்கா, என்ன இவன்னு சாகலையா? அங்க இருந்து பேனல் கட் பண்ணா அந்த சுப்ரீம் எல்டர் ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ கிட்ட வந்து கேக்குறா, நீ எதுக்காக இவ்வளவு ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்க? ஏதாச்சும் பண்ணக்கூடாத விஷயம் பண்ணிட்டேயா? அப்ப அந்த ஆளு சைன்ட் கிங் நீங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருக்கா சொல்லுங்க ப்ளீஸ். அப்ப ஹீரோ சொல்றா, நீ போய் அந்த ரிஃபைனிங் பிளான்ல இருந்து ஃபீனிக்ஸ் டேர் ஸ்பியரை எடுத்துக்கிட்டு வா. இப்பதான் அந்த இன்க்யூஇ சத்துட்டு மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன், நான் அவனை பாத்துக்கிறேன். இனிமே இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாத. இனிமே இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ண உன்னோட தலை உன்னோட உடம்புல இருக்காது, பாத்துக்கோ. அப்ப அந்த ஆளு சைன்ட் கிங் என்ன உயிரோட விட்டுறதுக்கு ரொம்ப நன்றி, நீங்க சொன்னது என்னோட மைண்டில் நான் ஏத்துக்கிறேன். அப்ப ஹீரோ அங்கிருந்து சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அப்படியே நேரா இந்த பக்கம் வந்து பார்த்தா அந்த சீஃப் பொண்ணு மயக்கம் போட்டு கிடக்குறா. இதை பார்த்துட்டு ஹீரோ சொல்றா, ஓ அப்ப இங்க யாரோ பிரச்சனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கா. இந்த பொண்ணோட டிவைன் எசன்ஸை அப்சர்வ் பண்ணி இந்த இன்கு இங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டானா. அங்கிருந்து பேனல் கட் பண்ண அந்த பொண்ணோட கான்சியஸ்குள்ள பார்த்தா அந்த சீஃப் பொண்ணை யாரோ தலைகீழ கட்டி போட்டு இருக்காங்க. அப்படி அந்த பொண்ணு முன்னாடி பார்க்கும்போது பிளட்டுக்குள்ள இருந்து ஒரு தலை மட்டும் எந்திரிச்சு வருது. பார்த்தா அது ஒரு டிமோனிக் கிரியேச்சர் தான், டீமன் சி ஹோன் ட்ரைப்ல இருக்க ஒரு டீமன் கிங். அப்ப இவனை பார்த்ததும் அந்த பொண்ணு கத்திக்கிட்டா கேக்குறா, டேய் நீ அந்த 4 டீமன் லோர்ட்ஸோட கீழே இருக்கிற ஒரு டீமன் கிங் தானே டீமன் சி லேண்டோட? அப்ப அங்கிருந்து அந்த டீமன் கிங், என்னது 4 டீமன் லோர்ட்ஸா? அவங்க இப்போ உயிரோட இல்ல, என்னோட மாஸ்டர் அவங்களே அப்சர்வ் பண்ணிட்டாரு. இப்படி அந்த பொண்ணோட கிட்ட வந்து சொல்றா, குஞ்சி நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க, இவ்வளவு காலமா உன்னோட சக்தியில நான் ஒளிஞ்சிட்டு இருந்தது மட்டும்தான், நீ எல்லா டைம்ல என்ன ரொம்ப எக்ஸைட் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ இப்படியே என் கூட இரு, உனக்கு தெரியுமா நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு. அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை டச் பண்ண போகும்போது டச் பண்ண போன கை ரெண்டா கட் பண்ணி பறக்குது. இப்போ அந்த டீமங்கிங் கத்திக்கிட்ட, என்ன ஆச்சு என்னோட கைக்கு? பார்த்தா அந்த கட்டான கை கீழே வந்து வீழும்போது எல்லாம் நிறைய மார்க்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்துட்டு அந்த டீமங்கிங் ஷோக்காய் நினைக்கிறா, இது ரூயின் ஆஃப் தி கிரேட் சன் தாவோ மெத்தட் ஆச்சு. அப்போ ஹீரோ இதெல்லாம் மேல நின்று பார்த்துட்டு சொல்றா, ஓ இங்க டீமன் சீலாண்டோட கேவலமான ஒருத்தன் இங்க இருக்கானே, இவனை ஹேண்டில் பண்ணதே கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். இப்போ அந்த டீமன் கிங் அங்கிறது இந்த ஹோமங்க கான்டினென்ட்ல இப்படிப்பட்ட டிவைன் மைண்ட் எக்ஸ்போர்ட் இருக்குதா? இந்த மாதிரி ஒரு ஆளை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அப்போ ஹீரோ அங்கிருந்து, ஓ உனக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு அவ்வளோ ஆசையா? அதை நீ இறந்த பிறகு கிங் ஆஃப் ஹெல் கிட்ட போய் கேளு. இப்படி சொல்லிட்டு ஒரு அட்டாக் இப்படி இந்த பக்கம் வந்தா சீஃப் பொண்ணு கண்ணை முடிச்சிட்டா. அப்படியே ஹீரோ கிட்ட சொல்ற, ரொம்ப நன்றி என்ன சேவ் பண்ணதுக்கு. இப்போ ஹீரோ அங்கிருந்து, இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். இப்போ அந்த பொண்ணு கேக்குறா, இப்ப பார்த்த அந்த திங் நிஜமான இன்க்யூயா? இப்போ ஹீரோ சொல்ற, அங்க நீ பார்த்தது எல்லாமே இந்த டீமனைசோட இன்க்யூயோட ஃபைனல் ஃபார்ம் மட்டும்தான். அப்போ அந்த பொண்ணு அங்கிருந்து, இந்த டீமன்சி லேண்ட் கிட்ட இந்த மாதிரி எவ்வளவு ட்ரிக்ஸ் இருக்கு, ஒரு காலத்துல அந்த டீமன்சி நம்ம கூட வார் பண்ண போகுது, அந்த நேரத்துல அவங்கள ஸ்டாப் பண்றதுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லான யாரும் கிடையாது, அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடக்கும்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அப்போ ஹீரோ ஃப்ரெண்ட்ல நடந்து போய்கிட்டு சொல்றா, நீங்க கவலைப்படாத, நான் இது பாத்துக்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம செக்டோட ஸ்ட்ரெங்தை எடுத்துக்கிட்டு வரணும், அதுக்கப்புறம் அந்த ரெட் ஹெவன் பாலியனை எல்லாம் பிரேக் பண்ணணும், பின்ன அந்த டீமன் சீ லேண்டை பத்தி பாத்துக்கலாம். அப்புறம் அந்த ஹோமங்க டூர்னமெண்ட்ல தாவோ ரிவர்ல இருக்க எல்லா ட்ரெஷர்ஸையும் வெளியில எடுங்க, அப்பதான் போட்டு இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அப்படியே அங்கிருந்த பேனல் கட் பண்ணா ஹீரோ நேரா ரூமுக்குள்ள வந்து பார்த்தா அந்த எல்டர் ஹீரோட பெட்ல நல்லா தூங்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அங்கிருந்து, ஓ ஆல்ரெடி இவ தூங்கிட்டாளா? அப்படியே மார்னிங் ஆயிடுச்சு. இப்ப ஹீரோ அந்த எல்டர் பொண்ணு கிட்ட சொல்றா, எல்டர் ஏன் டைம் ஆயிடுச்சு எந்திரி. இதை கேட்டதும் அந்த பொண்ணு ஷோக்கா எந்திரிச்சு, ஏய் நீ அப்ப திரும்பி வந்த? இப்போ ஹீரோ அங்கிறது, நான் நைட்லாம் வந்துட்டேன். இப்போ அந்த பொண்ணு, சரி நான் அந்த சயின்டிக்கிங்க ப்ரொடெக்ட் பண்ண போறேன், ஏன்னா இங்க சீனியர் சியாவோ சி
சீக்கிரமா வரப்போறாரு. இப்ப ஹீரோ அங்கிருந்து சரி கிளம்பு. இப்போ அந்த பொண்ணு நினைக்கிறா எனக்கு இது ரொம்ப அபமானமா இருக்குது, நேத்து நைட்டு இவங்க கூட தானா நான் தூங்கினேன் இப்படின்னு நினைச்சிட்டு வெளியில வந்து பார்த்தா இந்த கயறு பொண்ணு அங்கிருந்து மாஸ்டர் செக்ட் சீஃப் சொன்னது சயின்டிக்கிங்க கிட்ட பாஸ் பண்றதுக்கு நான் வந்திருக்கேன். ஆனா மாஸ்டர் நீங்க என்ன இங்க பண்றீங்க? இப்போ அவங்க அங்கிருந்து நீ அதிகமா யோசிக்காத, நான் உனக்கு முன்னாடி அந்த சயின்டிக்கிங்க கொஞ்சம் நேர்ல பாக்குறதுக்கு தான் இங்க வந்தேன். அப்போ ஹீரோ அங்கிருந்து எந்திரிச்சு வந்துகிட்டே சொல்றா இங்க ரெண்டு பேரும் எதுக்காக இந்த காலையில வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நினைச்சாலும் இனிமே என்னால தூங்க முடியாது. வா நாம இங்கிருந்து சீக்கிரமா கிளம்பலாம். கையில கலர் எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. நான் நினைக்கிறேன் அந்த சியாவும் இங்க வந்துட்டான்னு. அப்ப அந்த எல்டர் பொண்ணு நினைக்கிறா அந்த லிட்டில் கேர்ள் கிட்ட இருந்து என்ன அந்த சயின்டிக்கிங் காப்பாத்திட்டாரு. இங்க இருந்து பேனல் கட் பண்ணா அந்த சீஃப் பொண்ணு இருக்க இடத்துல அங்க ஸ்கையோட கலர் எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. இப்ப அதுக்குள்ள இருந்து ஒரு 4 பேர் வராங்க. இதுல இருந்து ஒருத்தன் சொல்றா எவ்வளவு இயர்ஸ் ஆச்சு உங்களை எல்லாம் பார்த்து, என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்பி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க இவ்வளவு ஜென்ரஸா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த சீஃப் பொண்ணு கீழே இருந்து எல்லாரும் வாங்க. இப்ப எல்லா எல்டர்ஸ் அந்த பொண்ணோட பேக்ல வந்துட்டாங்க. அப்ப அவ கேக்குறா சீனியர் ஷியாவியாவு நீங்க எதுக்காக ஃபோர்காட்டன் மோட்டார் சிட்டிக்குள்ள வந்திருக்கீங்க? அப்ப அவ அங்கிருந்து அதுவா நான் உங்களை எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணினேன், அதனால இங்க பார்க்க கிளம்பி வந்துட்டேன். ஹே கேஸ் நீங்க என்ன மிஸ் பண்ணலையா? அப்படியே அங்கிருந்து நேரம் அந்த கிழட்டு எல்டரோட முன்னாடி வந்துட்டு கேக்குறா எல்டர் ஷியாவ் அன்னைக்கு நடந்த ஸ்பேரிங் ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு அடி வீந்துருச்சு. எல்டர் நீங்க ஓகேவா? பார்த்தாலும் சைலண்டா நிக்கிறா. அப்படியே சொல்றா ஆமா அது சின்ன ஒரு இன்ஜுரி மட்டும்தான், நான் அதை ஏற்கனவே ஹீல் பண்ணிட்டேன். அப்ப அவ அங்கிருந்து சொல்றா அப்ப வா நாம ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணலாம், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப அங்கிருந்து அந்த சீஃப் பொண்ணு செக்ட் மாஸ்டர் ஷியாவியாவோ இங்க நேரம் வந்திருக்கனால அதுல ஏதோ காரணம் இருக்கு, கரெக்ட் தானே? அப்ப அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றா நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் ரெட் ஹெவன் பவலியில இருந்து மோசமான 4 டிசேபிள்ஸை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன்னா டூர்னமெண்ட் வரப்போறது இல்லையா, அதனால உங்களோட டிசேபிள்ஸ் கூட அவங்கள ஃபைட் பண்ண வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்போதானே இந்த ஃபோர்கெட்டன் இமோர்டல் செக்டோட ஸ்கில்ஸ் என்னன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அவனோட அந்த 4 டிசேபிள்ஸும் அங்கிருந்து பாக்குறாங்க. அப்ப இவங்களை பார்த்துட்டு இமோர்டல் செட்டில இருக்க டிசேபிள்ஸ் சொல்றாங்க இவங்க 4 பேரும் ரீஎன்கார்னேஷன் நிலத்துல இருக்காங்க. இன்னொருத்தன் சொல்ற அவங்கள நம்ம கூட கம்பேர் பண்ணவே முடியாது. அப்ப இன்னொருத்தன் ஆமா இவங்க எல்லாம் மோன்ஸ்டர்ஸ். அப்ப அந்த 4 பேரையும் பார்த்துட்டு அந்த சீஃப் பொண்ணு நினைக்கிறா இவங்களுக்கு 20 இயர்ஸ் கூட ஆகல, ஆனா இந்த வயசுல இவங்க எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இவங்களால எப்படி அந்த கல்டிவேஷன் நிலத்தை ரீச் பண்ண முடிஞ்சது? அப்ப மொட்டை எல்டர் சொல்றா சீனியர் ஷாவியா எங்களோட செட்டில உண்மையில யாரும் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் ஒரு ஆளே போர் இந்த 4 பேரையும் டிஸ்ட்ராய் பண்ணதுக்கு. அப்ப அவ அங்கிருந்து எல்டர் உங்களோட தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா இது டிசேபிள்ஸ்க்கு இடையில நடக்கிற சண்டை, உங்களுக்கு ஃபைட் பண்ணணும்னு அவ்வளோ ஆசையா இருந்தா நான் உங்க கூட வந்து ஃபைட் பண்றேன், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப அங்கிருந்து மொட்டை எல்டர் கடுப்பாய் டே இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அப்ப அவ அங்கிருந்து சொல்றா இது மார்ஷியல் ஆர்ட்ஸ் போட்டி போட்டு கம்பேர் பண்ணி பாக்குற இடம் கிடையாது, உங்களுக்கு தைரியம் தான் எங்களை ஸ்டேஜ்ல வந்து டிஃபீட் பண்ணுங்க. அப்போ ஹீரோ அங்கிருந்து வந்துகிட்டு சொல்றா சோரி செக்ட் சீஃப் லைட் ஆனதுக்கு. அப்ப அவங்க என்னது சைண்டிக்குங்க அப்படி அவங்க கத்துக்கிட்டு அங்கிருந்து சொல்றா சீனியர் ஷாவியாவும் நம்ம கூட ஃபைட் பண்ண விருப்பப்படுறதுனால எல்லாரும் ஸ்பேரிங் ஸ்டேஜுக்கு முன்னாடி போங்க. அங்கிருந்து பேனல் கட் பண்ணா ஃபோர்கெட்டன் இமோர்டல் ஸ்பேரிங் ஸ்டேஜ். அப்ப அங்கிருந்து அந்த சீனியர் ஷாவியாவும் கேக்குறா செக்ட் சீஃப் நான் ரொம்ப நாளா கேள்விப்பட்டிருக்கேன் பிரீமெல்டர் சுவானி உங்களையும் கம்பேர் பண்ணா 2 பேரும் ஸ்கில் ஒரே லெவல்ல தான் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே மனசுல நினைக்கிறா அந்த சுப்ரீம் எல்டர் சுவானும் இந்த செக்ட் சீஃபுக்கும் அடிக்கடி பிரச்சனை வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், உண்மையா இருந்தா அதை எனக்கு ஏத்த மாதிரி ஆக்கிக்கலாம். அப்ப அந்த சீஃப் பொண்ணு சொல்றா சுப்ரீம் எல்டர் சுவானுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அப்போ அங்க போயிருக்காரு, நீங்க அவரை பத்தி கவலைப்பட வேண்டாம் சீனியர். அப்போ அவ அங்கிருந்து எல்டர் சுவான் இங்கே இல்லைன்னா நம்ம வீணா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நாம இப்பவே போட்டி ஆரம்பிக்கலாம். அப்படியே அவனோட டிசேபிள்ஸ்ல ஒரு பொண்ணு கிட்ட சொல்றா யூகே நீ ஃபர்ஸ்ட் பேட்டில் கரங்கு, ஃபோர்கெட்டன் இமோர்டல் செக்டில இருக்கவங்க உனக்கு நல்லா கைடன்ஸ் கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன். அப்ப அந்த பொண்ணு சொல்றா இந்த டிசேபிள்ஸ் ஆகும் வர ஃபைட் பண்ணுவேன், நான் உங்களோட ஆர்டரை எப்பவும் டிசோபே பண்ண மாட்டேன். அப்படி அந்த ஸ்டேஜுக்குள்ள வந்துட்டு சொல்றா என்னோட பேரு தான் ஜூகே, நான் ரெட் ஹெவன் பவலியனோட மாஸ்டரோட ஜூனியர் டிசேபிள் 1 பர்னிங் இமோர்டல் சேலஞ்ச், நான் இந்த ஃபோர்கெட்டன் இமோர்டல் செட்டில இருக்கவங்க கிட்ட சேலஞ்ச் பண்ணறேன், வாங்க ஃபைட் பண்ணி பார்க்கலாம். அப்ப இவ சொன்னது கேட்டுட்டு அங்கிருந்த டிசேபிள்ஸ் பயந்துகிட்ட சொல்றாங்க எங்களுக்கு சாகணும்னு விருப்பம் இல்லை, அதனால நாங்க போக மாட்டோம். அப்ப அந்த கிழட்டு எல்டர் கேக்குறா லியூவன் உன்னோட பேலஸோட கீழே இருக்கவங்களால ஃபைட் பண்ண முடியுமா? அப்ப அந்த ஆள் சொல்றா என் கூட இருக்க யாராலையும் ஃபைட் பண்ண முடியாது, செகண்ட் எல்டர் உங்க கூட இருக்கவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க, அதனால நீங்களே ஃபர்ஸ்ட் போய் ஃபைட் பண்ணுங்க. அப்ப அந்த ஆள் சொல்ற என்னோட பேலஸ் கீழே யாரும் இல்லை இப்போதைக்கு, இதுக்கு சயின்டிக்கிங் கிட்ட ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கலாம். அப்படியே ஹீரோட முன்னாடி போய் கேக்குறா சயின்டிக்கிங் இப்போ நாம என்ன பண்றது? இந்த ஓல்டு மேன் சயின்டிக்கிங் கிட்ட கெஞ்சி கேக்குறேன் இந்த ப்ராப்ளத்துல இருந்து நம்ம செக்டை காப்பாத்துங்க. அப்ப ஹீரோ கேக்குறா நேத்து நான் எடுத்த முடிவை நீங்க எல்லாரும் எதிர்த்தீங்களே, இப்ப எதுக்காக வந்து எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? அப்ப அந்த கிழட்டு எல்டர் சொல்றா அங்க பண்ணது எங்களுக்கு தப்புன்னு தெரியுது, அந்த யுன்கோ எங்களை ஃபுல்லா குழப்பிட்டா, அதனாலதான் அப்போ நாங்க அப்படி பண்ணோம். அப்ப அந்த மாஸ்க் எல்டர் சொல்றா அந்த யுன்கோயோட பிளான் எல்லாம் தெரிய வச்சதுக்கு சயின்டிக்கிங்க்கு ரொம்ப நன்றி, இனிமே நாங்க உங்களை தான் ஃபாலோ பண்ண போறோம். அப்போ இந்த
இந்த கிழட்ட எல்டர் மனசுல நினைக்கிறா நேத்து நைட் அந்த யுன்கோயோட பாடி மட்டும் தான் கிடைச்சது. அப்ப இந்த லின்னியோ கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும், இல்லைன்னா நம்ம உயிரும் இங்க இருக்காது. அப்ப இந்த மொட்டை எல்டர் நினைக்கிறா இவங்க 2 பேரும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி யார்கிட்ட வேணாலும் வளைஞ்சு கொடுக்குறாங்க. இதை பத்தி எங்கிட்ட ஒரு விஷயம் போலும் டிஸ்கஸ் பண்ணல. பார்த்தாலே தெரியுது 2 பேரும் எப்படி ஐஸ் வைக்கிறாங்கன்னு. அப்ப ஹீரோ அங்கிருந்து சரி நீங்க கவலைப்படாதீங்க, இதை நான் மனசுல வச்சுக்கல, நீயாச்சும் தப்பான பீப்புள்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க. ஏ ஜியான் கயர் நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப அந்த பொண்ணு ஸ்டேஜ்ல இருக்கிட்ட சொல்றா சைண்டிகிங் அதை பத்தி எனக்கு ஞாபகம் இருக்கு, இதை நான் பாத்துக்கிறேன். அப்படியே சாட் எடுத்துக்கிட்டு சொல்றா நான் எல்டர் யான்கியூனோட டிசேபிள், என்னோட பேரு ஜியான் கயர், நான் யூனிவர்சல் டிகிரி ரத்துல இருக்க, ப்ளீஸ் எனக்கு கத்து கொடுங்க. அப்போ ஆப்போசிட்ல இருக்க அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றா இந்த செக்ட் உண்மையில வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு, யூனிவர்சல் டிகிரி இல்லமா, என்னோட ஒரு சிங்கிள் மூவே உன்னால தாங்க முடியாது, அப்ப நீ இறந்துடுவே. இப்போ கீரை இருக்க டிசேபிள்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டே சொல்றாங்க ஜூனியர் சிஸ்டர் சீக்கிரமா கீரை வாங்க, இல்லைன்னா நீங்க அங்கே இறந்துடுவீங்க. நாம இப்படி கிடந்து கத்தினாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல, ஜூனியர் சிஸ்டர் இறந்தா அதுக்கு காரணம் அவன் தான். இப்போ இந்த எல்டர் யங் ஹீரோ கிட்ட கேக்குறா அந்த கயர் பொண்ணால உண்மையால இதுல ஃபைட் பண்ணி வின் பண்ண முடியுமா? அப்ப ஹீரோ சொல்றா நீயே கெஸ் பண்ணி பாரு. அப்ப அந்த பொண்ணு கயர் பொண்ணு கிட்ட சொல்றா இப்ப கொஞ்சம் கூட லைட் ஆகல, இப்போவே உன்னோட டிஃபைட் ஒத்துக்கிட்டு இங்கிருந்து போகலாம். அப்ப அந்த கயர் பொண்ணு சொல்றா வா ஃபைட் பண்ணலாம். அப்ப அவ சொல்றா நீ சாவா நோக்கி போயிட்டு இருக்க, உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்படியே ஃபுல் பவர் கேதர் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு பஞ்சு. அப்ப அங்கிருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹேண்ட் வரத பார்த்துட்டு கயர் பொண்ணு அதுல இருந்து டேஜ் ஆகி அங்கிருந்து ஜம்ப் பண்ணி நேரா அந்த பொண்ணோட பின்னாடி வந்துட்டா. இது பார்த்துட்டு அந்த பொண்ணு சொல்றா ஓ இது நல்ல ஒரு மூவ் தான், நாட் பேட், என்னோட ஒரு மூவ்ல இருந்து அசால்ட்டா நீ டேஜ் ஆயிட்ட. அந்த கயர் பொண்ணு அங்கிருந்து ஹெவன்லி டார்வேட்டிங் ஸ்வாட் டெக்னிக் 9th ஸ்வாட். இது பார்த்துட்டு அந்த பொண்ணு சொல்றா ஓ நீ எனக்கு எதிர ஒரு மூவ் மேக் பண்ணிட்டேயா, ஆனா இது என்ன ஒன்னும் பண்ணாது. அப்படியே அந்த பொண்ணு ஒரு பெல்லு மாதிரி கிரியேட் பண்ணி அந்த அட்டாக் எல்லாம் தடுத்துட்டா. அந்த கயர் பொண்ணு கீழே குதிச்சுட்டு ஹெவன்லி டார்வேட்டிங் ஸ்வாட் டெக்னிக் 10th ஃபார்ம் அப்படி அங்கிருந்து ஸ்பீடா அந்த பொண்ணை சுத்தி ஓட ஆரம்பிச்சுட்டா. அந்த கயர் பொண்ணு நினைக்கிற மெத்தேடு சக்சஸ் ஆகணும்னா நான் பண்ண போற ஸ்ட்ராங்கஸ்ட் மூவ்ல தான் இருக்கு. அப்ப அங்கிருந்து அந்த சீனியர் சிரிச்சுக்கிட்ட சொல்றா இன்ட்ரெஸ்ட்ரிபிள் கோங் டிஃபென்ஸ் சாதாரண ஷார்ட் கியூயால இதை பிரேக் பண்ணவே முடியாது. இப்போ ஹீரோ அந்த எல்டர் கிட்ட கேக்குறா ஏய் நீ கெஸ் பண்ணிட்டயா? அப்ப அந்த எல்டர் இந்த கயிறு பொண்ணு என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் அவங்க கெஸ் பண்றாங்க அந்த கயிறு பொண்ணு எக்கச்சக்கமான ஸ்பிரிச்சுவல் ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணி இந்த டிஃபென்ஸை பிரேக் பண்ணி இந்த பொண்ணை அட்டாக் பண்ண போறா. அவ இது பார்த்துட்டு என்ன இது